கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ நேற்று கொஞ்சம் ஆர்சிபியை பற்றி வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக பேச வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. வேறு என்ன பண்ண முடியும், ஆக்ஷனில் ரொம்ப எதிர்பார்த்தோம். ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே அவ்வளோ பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, ப்ரோ காட்சி வருவாரா, ப்ரோ மிச்சல் ஸ்டார்க் ஃபார் ஆர்சிபி, காட்சி ஃபார் ஆர்சிபி அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அவங்க எக்ஸ்பெக்டேஷனில் உடைக்கிற மாதிரி அவங்களுடைய ஆக்ஷன் அப்படிங்கிறது சரியாக அமையலைங்க. பட் இருந்தாலும் ஃபைனலாக கம்பேக் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 2 பிக் அப்படிங்கிறது வெரி குட் பிக் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். பார்ப்போம் இந்த வருஷம் ஆர்சிபி என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ எந்த மாதிரி ஸ்குவாட் பில்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எனிவே இந்த ஒரு பிளேயரை பற்றி நம்ம பேசியே ஆகணும். ஸோ வட சென்னையில் சொல்கிற மாதிரி இவன் தான் சந்திரா நமக்கு கோப்பையை வாங்கி தரப்போகிறான் அப்படிங்கிற மாதிரி மிக முக்கியமான ஒரு பிளேயர் நான் அடித்து சொல்கிறேன். பிளேயிங் லெவனில் ஆடியே ஆகணும். ஸோ இவரும் சிராஜும் இருக்கும்போது பவுலிங் லைனப் அப்படிங்கிறது வெறித்தனமாக இருக்கும். யார் என்ன ஏது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கே டீமை பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸா இல்லை மினி நியூசிலாண்டான்னு சொல்கிற மாதிரி சூப்பரான பிக்குங்க. எல்லாருமே வந்துட்டு இங்கிலாந்து ஆஸ்திரேலியான்னு போனால் அவங்க அழகாக நியூசிலாந்து எடுத்துடுறாங்க. நியூசிலாந்து மோஸ்ட் அண்டர் ரேட்டட் டீம், உண்மையாலுமே பவர்ஃபுல்லான டீம். அவங்க வந்துட்டு ஐசிசி மட்டும்தான் அடிக்கல, இப்போதைக்கு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது T20 ODI அடிப்பாங்க. அந்த அளவுக்கு நல்லா டெவலப் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு டீம் தான். ஸோ அந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் அழகாக தூக்கி உள்ள போடுறதுல சிஎஸ்கே கெட்டிக்காரங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் மிக முக்கியமான ஒரு பிக்கை சிஎஸ்கே விட்டுட்டாங்க. ஸோ அதனால அந்த ஒரு பிக் அவங்க வந்துட்டு ஆர்சிபிக்கு போச்சுன்னு தான் சொல்லுவேன். வேற யாரும் கிடையாது, லாக்கி ஃபெர்குசன். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஃபெர்குசனுக்கு வந்துட்டு கண்டிப்பாக எல்லா டீமும் போவாங்க. ஸோ பட்ஜெட் நிறையா இருக்குது, ஜிடி போகிறக்கான சான்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முஸ்டபிசூரை வந்துட்டு எடுத்துட்டாங்க. எஸ் பத்திரானாக்கு பயங்கரமான ஒரு பேக்கப்புங்க. அப்படியே நம்ம கட் பண்ணி இந்த பக்கம் வந்தோம்னா அப்பாடா நமக்கு இது கிடைச்சதே அப்படிங்கிற மாதிரி அழகா ஆர்சிபி 2 crore தட்டி தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. செம்ம ஒர்த்தான ஒரு பை அப்படின்னு சொன்னோம். ஸோ லாக்கி ஃபெர்குசன் சோல் டு ஆர்சிபி. ஸோ ஆர்சிபிக்கு வந்திருக்காரு நம்ம மீசக்கார மாமா. ஸோ எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ அழகாக வரவேற்றுட்டு இருக்காங்கன்னு சொன்னோம். பிகாஸ் ஏன் அப்படின்னா சூப்பரான ஃபாஸ்ட் பவுலர் இவர் ஒருத்தர் மட்டும்தான். ரீஸ் டாப்லி நம்ம என்னதான் வந்துட்டு அல்சாரி ஜோசப் அவங்களாம் எடுத்திருந்தாலும் இந்த லைனப்லாம் நீங்கள் அப்படியே கலக்கி போட்டு பார்த்தீங்கன்னா யார் 11ல் ஆடணும்னா கண்டிப்பாக ஃபெர்குசன் தான் ஆடணும். பிகாஸ் அவர்கிட்ட ஐபிஎல்ல நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட இன்டர்நேஷனல் கரியர் அப்படிங்கிறது நல்லா இல்லை. T20 நல்லா பண்ணியிருக்காரு. ஓடிஐ சரியாக போகல. பிகாஸ் ஓடிஐ வந்துட்டு 60 பால் கண்டிப்பாக அடி வாங்கி தான் ஆவாங்க. மிச்சல் ஸ்டாக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனலில் தான் நல்லா பண்ணார். அதுக்கு முன்னாடிலாம் பயங்கர அடி தர்ம அடி கழட்டி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னோம். இந்தியா கூட முதல் மேட்ச்லேயே கோலியெல்லாம் பிரித்து வீசிட்டாரு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஃபெர்குசன் ஓடிஐயில் அடி வாங்கியிருந்தாலும் ஸோ கேகேஆரில் விளையாடும்போது மொதல் பால் வந்து போடுவாருங்க. ஸ்டம்ப் விக்கெட் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்திருக்கு. ஸோ ஆர்சிபி கிடைச்சது மிகப்பெரிய ஒரு லக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சூப்பரான ஒரு பிரைஸில் கிடைச்சிருக்காரு. ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பேசியாச்சு, நான் சொல்லி தான் தெரியும்னு அவசியம் கிடையாது. அவங்களுடைய பேட்டிங் செமையாக இருக்குங்க. டாப் 6 அப்படிங்கிறத ஃபயராக இருக்காரு. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய டாப் 6 எப்படி இருக்கோ அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக கொஞ்சம் மச் பெட்டராகவே அவங்களுடைய டாப் 6 அப்படிங்கிறது ஆர்சிபிக்கு அமைஞ்சிருக்கு. காரணம் 3 அந்த கேஜிஎஃப் தூண் மாதிரி இருந்தாங்க. அவங்க மட்டும்தான் ஏன் போன மேட்ச் விளாண்டாங்க, போன சீசன் விளாண்டாங்க, கூட சப்போர்ட் பண்ணுறக்கு ஆளே இல்லையேன்னு நினைக்கும் போது போன தடவை நம்ம ரொம்ப மிஸ் பண்ண ஒருத்தர் உள்ள வந்திருக்காரு, ரஜத் பட்டிதர். அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிருந்தாலும் பரவாயில்ல, இந்த பையன் தான் நமக்கு அடிச்சு தர போறான் அப்படிங்கிற மாதிரி பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கேமரூன் கிரீன் இருக்காரு. அண்ட் ஃபைனலாக தினேஷ் கார்த்திக் அப்படிங்கிற மாதிரி 11 முடியுது. அவங்களுடைய அந்த டாப் 6 அப்படிங்கிறது செம்மையாக இருக்குங்க. சான்ஸே இல்லை. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டர் மட்டும் இடையில ஆட் பண்ணிட்டாலோ நீங்கள் லோம்ரோ ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பிரபுதேசா யாராவது ஒருத்தவங்களை உள்ள ஆட் பண்ணிட்டாலே போதும், வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிறத மாற்றம் கிடையாது. ஸோ அப்படியே நம்ம கட் பண்ணி வந்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் போன வருஷமும் லைட்டாக அந்த ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் அப்படிங்கிறது பிரச்சனை இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் ஹேசல்வுட் இருந்தாங்காட்டி ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டாரு ஹேசல்வுட் சிராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தடவை வந்துட்டு ஹேசல்வுட் இல்லாமல் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஹேசல்வுட் வரும்போது ஆர்சிபி என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படியே முகத்தில் கை வச்சுட்டு சாமி கும்பிட்ற மாதிரி எப்பா சாமி பொய்த்தொலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. காரணம் அவர் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணல, அதனால தான் அன்சோல்டு. அவர் இருந்தார் அப்படின்னா அவர் ஹையஸ்ட் ப்ரைஸ் தான், அதில் வாய்ப்பே கிடையாது, சான்ஸே இல்லை. 8 கோடிக்கு மேலே போயிருப்பார் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஹேசல்வுட் இந்த தடவை வந்துட்டு வெளியில் போயிட்டாரு. ஸோ அப்படியே நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ஹேசல்வுட்டுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, எதுக்குடா வந்துட்டு அல்சாரி ஜோசப் எடுத்து வச்சிங்க அப்படின்லாம் கேட்கும்போது உண்மையாலுமே அல்சாரி ஜோசப் நல்ல பவுலர் தான், அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் ரீசன்ட் டைமில் அவருக்கு சரியாக போகலிங்க. இப்போ ஆடிட்டு இருக்க இந்த டோர்னமெண்ட் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 ஓவரில் வந்துட்டு 4 ரன் கொடுத்துருக்காரு. ஆனால் இதே பவுலர் தான் வந்துட்டு ஐபிஎல்ல பெஸ்ட் வச்சிருக்காரு, 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இதுக்கு மேலே என்னென்ன வேணும்? ஸோ அவருடைய அந்த எக்கானமி நல்லா இருக்கு, T20 கரியர் நல்லா இருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிதமில் போடக்கூடிய ஒரு பவுலர். வெஸ்ட் இண்டீஸ்ல இப்போ இருக்கிற ஸ்டார் பவுலரில் இவரு ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லி
சொல்லிக்கலாம். ஸோ 50-50% தான் ஆன் டேல யார் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா. ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா, சேப்பாக் கண்டிஷனுக்கு அவர் நல்லா இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ நாட் ஒன்லி சேப்பாக், இந்த வான்கடே இந்த மாதிரி கொஞ்சம் அன்பிரடிக்டபிள் கிரவுண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும்ல, அதுக்கு நல்லா இருப்பார். ஆனால் சின்ன சுவாமியை பொறுத்த வரைக்கும் லைட்டாக அடி வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. பிகாஸ் ஃபேஃப் டு பிளஸி சொன்ன விஷயம், சவுத் ஆஃப்ரிக்கா விக்கெட் வந்துட்டு லைக் இந்த சேப்பாக் அந்த மாதிரியான விக்கெட் தான். ஸோ பேட்டிங் கிரவுண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, இந்த ஸ்பின்னர்ஸுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான கிரவுண்ட்ஸ் தான். அதில் வந்துட்டு அல்சாரி ஜோசப் அண்ட் காட்ஸி 2 பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க. 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் டீமுக்குள்ள எடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஜோசப் உள்ள வந்தது நல்ல விஷயம் தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஹோம் கேம்ஸை விட வந்துட்டு அவே கேமில் இவருடைய இம்பாக்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஹோம் கேமுக்கு தயவு செஞ்சு ஃபெர்கூசனை எடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. 150 நீ போடியா, எல்லா பாலையும் வந்துட்டு யாக்கரா போடு, ஒய்டு யாக்கரா போடு, 2 பால் அடி வாங்கிட்டா 3வது பால் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஸ்டம்பில் போடு, இல்லைன்னா LBW ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஃபெர்கூசனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாங்க. ஃபெர்கூசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ ஃபேக்டராக இருப்பார் இந்த ஒரு RCB லைனப்பை பொறுத்த வரைக்கும். அல்சாரி ஜோசப் பொறுத்த வரைக்கும் நல்ல பவுலர் அப்படின்னால அந்த பிரைஸ் டேக் பிரச்சனை இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்குவாடில் எடுத்ததில் பார்க்கும்போது 12 கோடி அவர் தான் பார்த்தோம் அப்படின்னா பிரைஸ் டேக் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ கேமரூன் கிரீனுக்கும் இருக்கத்தான் போகுது, ஆனால் இவருடைய பிரைஸ் டேக்கும் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த ப்ரெஷர் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்கள். பிரைஸ் டேக் அதிகமாக இருந்த பிளேயர் யாருமே வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக பண்ணதில்லை. நான் பவுலிங்கில் சொல்லிட்டு இருக்கேன். ஹர்ஷல் பட்டேல் நல்லா பண்ணிட்டு இருந்தார், 11 கோடி எடுத்ததுக்கப்புறம் பூரா போயிடுச்சு. ஹசரங்கா நல்லா பண்ணிட்டு இருந்தார், 11 கோடி எடுத்ததுக்கப்புறம் பூரா போயிடுச்சு. ஸோ அந்த பிரைஸ் டேக் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் கண்டிப்பாக ஃபெர்கூசனுக்கோ அது மட்டும் இல்லாமல் ஸோ கண்டிப்பாக யஷ் தயால் அவருக்கு வந்துட்டு இந்த பிரைஸ் டேக் பிரச்சனை இருக்காது. யஷ் தயால் 5 crore அப்படின்னா கூட நம்பிக்கை வச்சு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அவர் வந்துட்டு ஃபீல் பண்ணுவார். பிகாஸ் போன தடவை தர்ம அடி வாங்கினாரு, மறக்கவே முடியாது. ரிங்கு சிங் வந்துட்டு போட்டு பொழந்து விட்டுருவார். ஆனால் இந்த தடவை அவரும் லைனப்பில் இருக்காரு. ஸோ ஓவராலாக இவங்க எல்லாற்றையும் ஒன்றிணைக்கிறது ராஜன் தான் அப்படிங்கிற மாதிரி ஃபெர்கூசன் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கண்டிப்பாக 11ல் ஆடியே ஆகணுங்க. ஸோ கண்டிப்பாக கீ ஃபேக்டராக இருக்க போகிறாரு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஒன்ஸ் அகெயின் அக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் RCB கடுப்பு பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனலில் ஓரளவு கம்பேக் பண்ணாங்க. அதில் பெஸ்ட் 2 பிக் அப்படின்னு சொன்னால் டாம் கரன், அவருக்கு 11ல் இடம் கிடைக்குமானுங்கிறது டவுட்டு தான். ஸோ பிகாஸ் வந்துட்டு அவரோட பெட்டராக வந்துட்டு 2-3 பேர் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக ஃபெர்கூசனுக்கு முதல் இனிஷியல் 2 to 3 மேட்சஸ் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. நல்லா பண்ணார் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ சாலிடாக அவரே வச்சுக்குவாங்க, ஹேசல்வுட்டோட தம்பி மாதிரி கூடயே வச்சுக்குவாங்க. ஸோ என்ன நடக்க போகுது, RCBயோட காம்பினேஷன் எப்படி போக போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பற்றி டீட்டெயில் வீடியோ வந்துட்டு இருக்குது, பேட்டிங் யூனிட், ஸோ எங்கே யார் ஆடணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஃபெர்கூசனோட ஒரு வீடியோ தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரியே எடுத்துட்டாங்க ப்ரோ, போடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ எத்தனை பேருக்கு வந்துட்டு ஃபெர்கூசன் 11ல் ஆடணும்னு நினைக்கிறீங்க, இல்லை டாப்லி ஆடணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ டாப்லியா ஃபெர்கூசனான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபெர்கூசனுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. அண்ட் டாப்லியை பொறுத்த வரைக்கும் இவர் வந்துட்டு ஃபாஸ்ட்டை மட்டுமே வச்சு போடக்கூடிய ஒரு பவுலர். ஆனால் டாப்லியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த பிளான் பண்ணி தூக்குறது எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக ஃபீல்ட் செட் பண்ணி வச்சுட்டு மைண்ட் கேம் விளாடுறது அந்த மாதிரியான ஒரு ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எனிவே என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட்டில் கொட்டி தீர்த்துருங்க. தொடர்ந்து அப்படி இருக்கிற நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.